We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 49 56 வரை. புதிய ஏற்பாட்டின் பக்கம் 102 பக்கம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டுமென்று விரும்புகிறேன். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியுமளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல, பிரிவினையையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படியெனில் இது முதல் ஒரே வீட்டிலே 5 பேர் பிரிந்திருப்பார்கள். 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள் என்றார். பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், அந்த படியும் ஆகும். தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள், அந்த படியும் ஆகும். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நிதானியாமற் போகிறதென்ன? ஆமேன். இது தேவனுடைய வசனம். நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கே ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம் ஜெபம் செய்வோமாக. Let us pray. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். Today we ask that you would speak to us through your word and that your word will change us. May your spirit convict us and lead us into all truth. உம்முடைய ஆவியானவர் தாமே எங்களை ஆண்டவரை உணர்த்தி உம்முடைய சத்தியத்துக்குள்ளாக நடத்த எங்களை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, in Jesus mighty name. ஆமென். பிரியமானவர்களே, நாம் சில நேரத்திலே வானத்தை பார்க்கும் பொழுது இன்றைக்கு மழை பெய்ய போகிறது என்று ஒரு வகையிலே நாம் சொல்லலாம். When we look at the sky, we are sometimes able to know if it is going to rain today. The wind, the clouds, and even the smell of the air may indicate to us that it is going to rain. காற்று, மேகங்கள், காற்றின் வாசனை, இவைகளெல்லாம் நமக்கு ஒரு எண்ணிக்கையாக இருக்கிறது. இப்பொழுது என்ன நடைபெற போகிறது அல்லது கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என்ன நடைபெற போகிறது என்று. Today we have apps that inform us about the weather days in advance. இன்றைக்கு நமக்கு பயன்பாடுகள் இருக்கின்றன. வானிலை எப்படி இருக்க போகிறது என்று முன்கூட்டியே நமக்கு சொல்லக்கூடிய கையடக்க தொலைபேசியிலே நமக்கு எண்ணிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன. We can also, having learned about people, places and circumstances, to some extent predict the outcome. சில நேரத்திலே நாம் ஜனங்களை புரிந்து கொள்வதினாலும், இடத்தை புரிந்து கொள்வதினாலும், சூழ்நிலையை புரிந்து கொள்வதினாலும், இவைகளெல்லாம் இருக்கும் பொழுது என்ன நடைபெற போகிறது என்று இவைகள் எண்ணிக்கைகளாக இருந்து நாம் ஒரு அளவிலே என்ன நடைபெற போகிறது என்று நாம் சொல்லலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49வது வசனத்திலிருந்து 56வது வசனம் வரை இயேசு இடத்திலே பின் சென்றவர்களுக்கு இயேசு இந்த கேள்வியை கேட்கிறார். இயேசு முதலாம் வருகையிலே அவர்கள் வாழும் காலங்களை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்களா என்ற இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை ஜனங்களுக்கு சொல்கிறதை நாம் வாசிக்கிறோம். Now Jesus asked the ones who were following him if they understood the times that they were living in the first coming of Jesus. And this is what Jesus teaches the people who are following him. இயேசுவை பின்தொடர்கிறவர்களுக்கு இதுதான் இயேசு கற்றுக் கொடுத்தார். As Christians who live in 2025, do we understand the times that we are living in? 2025வது வருடத்திலே வாழக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நீங்களும் நானும்
நாம் காலங்களை புரிந்து கொண்டிருக்கிறோமா? நேரத்தை அறிந்திருக்கிறோமா? Do we know what to do and have we come to terms with it? நாம் என்ன இந்த நாட்களிலே செய்ய வேண்டும், அதை எந்த வகையிலே புரிந்திருக்கிறோம் என்று நமக்கு புரிந்துணர்வு இருக்கிறதா? Jesus states that he has come to cast fire on earth in Luke chapter 12 verse 49. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே இயேசு அவர் அக்கினியை போடுவதற்கு என்று வந்திருக்கிறார் என்று 12ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று இயேசு சொல்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஒருவேளை ஏன் இயேசு இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்? அவர் சமாதானத்துக்காகவே வந்தார் அல்லவா? அவர் ஒருவர் ஒப்புரவாகும்படியாக வந்தார் அல்லவா? ஏன் இந்த வார்த்தைகளை சொல்கிறார் என்று ஒருவேளை நமக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். It may seem strange to us that Jesus says these words, that he has come to cast fire on earth. Hasn't Jesus come to bring about peace and reconciliation? Why is Jesus saying such a strange thing? But for those who knew the Old Testament would know that fire referred to the word of God. ஆனால் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டிலே அக்கினி என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய வார்த்தைக்கு சமமாக இருக்கிறது, அது ஒப்பிடப்படுகிறது என்று நம்ம வாசிக்கலாம். அதே எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலும் 23வது அதிகாரம் 29வது வசனத்திலும் அதை வாசிக்க கேட்கிறோம். In the book of Jeremiah, God's word is likened to a fire and the people were likened to wood. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே இந்த 5ஆம் அதிகாரத்திலும் இந்த 29வது அதிகாரத்திலும் தேவனுடைய வார்த்தை அக்னியாக விவரிக்கப்படுகிறது. தேவனுடைய ஜனங்களோ விறகுகளாக விவரிக்கப்படுகிறார்கள். இந்த 2 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போமே. ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால் இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேன், அது இவர்களை பட்சிக்கும். எரேமியா 23 வசனம் 29. என் வார்த்தை அக்கினியைப் போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால தேவனுடைய வார்த்தையானது ஒரு அக்னியைப் போல வருகிறது. அந்த அக்னியானது அது வார்த்தைகளை நியாய தீர்க்கிறது, சிந்தனைகளை நியாய தீர்க்கிறது, தேவனுடைய ஜனங்களுடைய கிரியைகளை அது நியாய தீர்க்கிறது. ஆகையால இயேசு இந்த பழைய ஏற்பாட்டு சொல்லக்கூடிய வசனங்களை பயன்படுத்தி தேவனுடைய வார்த்தையுடைய விவரிப்பு, பழைய ஏற்பாடு இருக்கக்கூடிய அந்த விவரிப்பை பயன்படுத்தி தேவனுடைய ஜனங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், தேவனுடைய வாஞ்சை என்ன, இந்த பூலோகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு தேவனுடைய ஆசை வாஞ்சை என்ன என்று இயேசு இந்த வார்த்தைகள் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். Now in the book of Jeremiah, God's word will judge the words, will judge the thoughts, and will judge the actions of the people. And Jesus uses this Old Testament language to teach the people about God's desire for the people on earth. God's desire is that the earth will hear God's words with readiness. தேவனுடைய வாஞ்சை என்னவென்றால், தேவனுடைய ஜனங்கள் இந்த பூலோகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை வாஞ்சையோடு ஏற்றுக்கொள்வார்கள், அவர்கள் அவசரத்தோடு ஏற்றுக்கொள்வார்கள். There is an urgency to what Jesus was saying. இயேசு சொல்லக்கூடிய வார்த்தைகளிலே ஒரு அவசரம் இருக்கிறது. The proclamation of God's word to all people will take place after the death and the resurrection of Jesus. இயேசுவனுடைய வார்த்தைகள் எப்பொழுது முழுமை பெறும் என்றால், எப்போது அநேகருக்கு செல்லும் என்றால், இயேசுனுடைய மரணத்துக்கு பிறகும் இயேசுனுடைய உயிர்த்தெழுந்தலுக்கு பிறகும். God's people, with the help of the Holy Spirit, will then go out into the world to share the message of Jesus. தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருடைய ஆவியானவரினுடைய ஒத்தாசை நிமித்தம் அவர்கள் உலகம் என்றும் சென்று இந்த வார்த்தைகளை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். தேவனுடைய வார்த்தையை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். தேவனுடைய வாஞ்சையை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இந்த பிரசங்கிக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை அநேக ஜனங்கள் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் அது
நடைபெறுவதற்கு முன்பதாக இயேசு மரணத்தை அவர் சந்திக்க வேண்டும். இந்த மரணத்தை அவர் ஞானஸ்நானம் என்று அவர் விவரிக்கிறார். இப்ப லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 50வது வசனத்திலே, the proclamation of God's word to all people will take place after the death and the resurrection of Jesus. God's people, with the help of the Spirit of God, will go out into all the world and share the message. But before that happens, Jesus must first face death, which he calls baptism, submerged into death. அதாவது மரணத்திலே அவர் முழுக்கப்படும்படியாக, ஞானஸ்நானம் பெறும்படியாக என்று சொல்லக்கூடிய விவரிப்பு. அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 50வது வசனத்திலே அதை வாசிக்க கேட்கலாம். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். Now, though Jesus experienced much distress thinking about his impending death, the urgency of the message and the result of the message caused him to persevere. பிரியமானவர்களே, அந்த மரணத்தை குறித்து யோசிக்கும் பொழுது அவர் நெருக்கப்படுகிறார் என்று சொல்கிறார், துயரப்படுகிறார் என்று சொல்கிறார். ஆனாலும் தேவனுடைய வார்த்தையிலே ஒரு அவசரம் இருக்கிறது என்று நம்ம கவனித்து பார்க்கிறோம். அந்த அவசரமும் அந்த தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கப்பட்ட பிறகு அதனுடைய விளைவுகளும் யோசிக்கும் பொழுது இயேசு மரணத்தை கூட சகிக்க அவர் வாஞ்சியாக இருக்கிறார். இதை இன்னும் விவரமாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1-2வது வசனங்களில் நம்ம வாசிக்கலாம். We read about the urgency and the gravity of what Jesus was going through, and yet willing to go through it because of the result of the salvation. And so it cost him to persevere till the end. We read that in Hebrews chapter 12 verses 1-2. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவர் தமக்கு முன் வைத்திருக்கின்ற சந்தோஷத்தின் பொருட்டு, அந்த சந்தோஷம் என்ன? தேவனுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதும் தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதும். அந்த சந்தோஷத்தை முன்னிட்டு அவமானத்தை கூட எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தையும் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இயேசு ஏன் அதை செய்தார்? ஏன்னா ஒரு அவசரம் இருக்கிறது, அவருக்குள்ளாக ஒரு அவசரம் ஏன் இருந்தது என்றால், அந்த சிலுவையினால் அநேக ஜனங்கள், அவருடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுந்தினாலும் அநேக ஜனங்கள் தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக வருவார்கள், தேவனாலே ரட்சிக்கப்படுவார்கள், பாவத்தின் விளைவுகளிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். அதன் வாயிலாக தேவனுடைய சித்தம் அவருடைய வாழ்க்கையில நடைபெறும். அதையெல்லாம் யோசித்து அவமானத்தை கூட எண்ணாமல் சிலுவையை அவர் சகித்தார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. So Jesus teaches his followers that there is an urgency within him. He longs that the fire will be cast upon the earth. இந்த அக்னியானது இந்த உலகத்திலே போடப்பட வேண்டும் என்று ஏன் அவர் சொல்கிறார் என்றால், இந்த வார்த்தை மூலமாக அநேக ரட்சிக்கப்படுவார்கள். ஆனாலும் அவர் நெருக்கப்படுகிறார். ஏன் நெருக்கப்படுகிறார் என்றால், அது நடைபெறுவதற்கு முன்பதாக இயேசு மரணத்தை சந்திக்க வேண்டும், மரணத்தினாலே முழுக்கப்பட வேண்டும், மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து அதன் பிறகுதான் தேவனுடைய ஜனங்கள் ரட்சிப்பினுடைய முழுமையை அவர்கள் அனுபவிப்பார்கள். அதை நடைபெற வேண்டும் என்றால் அவர் சிலுவையை அவர் சகிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. In order for the people to experience salvation, Jesus needed to endure the cross. There is a tension here. There's an urgency for God, for the Son of God, for the word of God to spread throughout the world. And yet there was a distress within him, because in order for that to happen, he had to go through intense pain, intense torture, intense separation from the Father. பிதாவனுடைய சமூகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படும்படியாகவும் அவருடைய வேதனை அனுபவிக்கக்கூடிய அந்த நிலைமை வரப்போகிறது என்றெல்லாம் நினைத்து அவர் நெருக்கப்படுகிறார் என்று வேதம் சொல்கிறது. Jesus teaches his followers
that his message, God's word, will cause division, not peace. Why? பிரியமானவர்களே, இயேசு என்ன தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்றால், இந்த அக்னியாக இருக்கக்கூடிய இந்த தேவ வசனமானது பிரிவினையை கொண்டு வரமே தவிர சமாதானத்தை கொண்டு வராது. ஏன்? Because following Jesus requires a radical change of perspective and way of life, which will not be accepted by all. ஏனென்றால் பிரியமானவர்களே, இயேசுவை பின்பற்றும் பொழுது ஒரு மாற்றம், அதாவது எந்த வாழ்க்கை குறித்த எண்ணங்கள், வாழ்க்கை குறித்த கொள்கைகள், அவையெல்லாம் வித்தியாச விதமாக மாற்றப் போகிறது. ஏன்? இயேசுவை பின்தொடரும் பொழுது எப்பொழுது நாம் வாழ்க்கையை பார்க்கிறோமோ அவனமாக பார்க்காதபடி இயேசு எப்படி வாழ்க்கையை பார்க்கிறார், இயேசுனுடைய கொள்கைகள் என்ன, அவையெல்லாம் வித்தியாசமானதாக இருக்கும். அந்த வித்தியாசமானதான கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசுனுடைய வாழ்க்கை முறை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. It will not be accepted by all. Jesus' way of life, Jesus' principles for life and living will not be accepted by all. And the change that results in following Jesus will cause division, and that may even happen in the most intimate of relationships. இயேசு என்ன சொல்கிறார் என்றால், இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை மாறும் பொழுது, கொள்கைகள் மாறும் பொழுது, அது ஒரு பிரிவினையை கொண்டு வரும். அது மிக நெருங்கிய உறவுகள் மத்தியில் கூட ஒரு பிரிவினையை கொண்டு வரும். And so Jesus wants everyone who was listening to understand the times that they were living in and make good decisions to follow Jesus. இயேசு ஆகியால இந்த காலத்தை புரிந்து தன்னை பின்பற்றுகிறவர்கள் மத்தியில் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து இந்த வாழ்க்கை முறையில நீங்க வாழ வேண்டும். நீங்க காலத்தை அறிந்திருக்கிறீர்களா என்று இயேசு இந்த கேள்வியை கேட்கிறார். Just as Jesus had endured the cross, Jesus encourages his disciples to make tough decisions to follow Jesus. இயேசு எவனமாக சிலுவையை சகித்து அந்த கடினமான ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டியதாக இருந்ததோ, அதே போல தன்னுடைய சீஷர்கள் மத்தியில் என்ன சொல்கிறார், நீங்களும் கடினமான தீர்மானங்களை எடுத்து இயேசுவை நீங்கள் பின்தொடர வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அனுபவிக்கிறதை விட, நீங்க தியாகம் செய்கிறதை விட வருகின்ற அந்த மகிமை, வருகின்ற அந்த ஆசீர்வாதம் பல மடங்கு பெரிதாக இருக்கும் என்று இயேசு சொல்கிறார். Because the glory that awaits at the end will far exceed the many sacrifices, or the sacrifices that you think are rather great will be far greater. The glory and the promises of God will be far greater than what you would need to give up at this point of time. And that is what many who have followed God have done in the past in the Old Testament. இதைத்தான் தேவனை பின்தொடர்கிறவர்கள் அநேகர் இதை செய்தார்கள். இதை பழைய ஏற்பாட்டிலே அநேகர் இதை செய்ததை நம்ம கவனித்து பார்க்கிறோம். இதை எபிரேயர்கள் நிருபம் 11வது அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரை நம்ம வாசிக்க கேட்கலாம். And this is what we read in Hebrews chapter 11 verses 37 to 40. கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த விசுவாசிகள் கல்லெறியப்பட்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், குறைவுகள், உபத்திரங்கள், துன்பத்தை அவர்கள் அனுபவித்தார்கள் என்று பலவிதமான சூழ்நிலைகளை அவர்கள் அனுபவித்தார்கள். இருந்த போதிலும் அவர்கள் தேவனை பின்தொடர்ந்தார்கள். அதே வேளையிலே இயேசுவை பின்தொடர்கிறவர்கள் நீங்களும் நானும் பல கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளாக வரலாம். ஏனென்றால் இயேசு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறையும் அந்த கொள்கையும் வித்தியாசமானதாக இருக்கிறது. எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படாது.
அந்த அந்த வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறையில நீங்களும் நானும் வாழும் பொழுது அதன் வாயிலாக சில நேரத்தில் உபத்திரத்தை நம்ம சந்திக்கலாம், குறைவைகளை நம்ம சந்திக்கலாம், துன்பத்தை நம்ம சந்திக்கலாம். இருந்தாலும் பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த விசுவாசிகள் எப்படி தேவனை பின்தொடர்ந்தார்களோ அதே போல நீங்களும் நானும் பின்தொடரும்படியாக தேவனுடைய வசனம் நமக்கு இன்றைக்கு நமக்கு உற்சாகப்படுத்துகிறது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் உள்ள விசுவாசிகளும் இயேசுவை பின்தொடர்கிறவர்களும் அவர்களும் நாம் இணைந்து தேவனுடைய ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய வாழ்க்கை, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த நித்திய ஜீவன், பூர்ண ஜீவனும் பரிபூர்ணமும் அந்த நாளிலே இயேசு வரும் பொழுது அதை நாம் அனுபவிப்போம். When Jesus comes back, God's promise of abundant life and the perfection in our lives and the perfection in God's creation will take place. It will far exceed whatever you and I have gone through for following God. தேவனை தொடர்றதுனாலே சில தியாகங்களை செய்ய வேண்டியதாக இருந்தது, துன்பங்களை அனுபவிக்கிறதாக இருந்தது. இவைகளை பார்க்கிலும் தேவனுடைய பூர்ண அன்பு, தேவனுடைய நித்திய ஜீவன், தேவனுடைய பரிபூர்ணம் நமக்குள்ளாக வரும் பொழுது அதை நாம் அனுபவிக்கும் பொழுது இவையெல்லாம் சிறிதாக காணப்படும், கருதப்படும். All of these things that you and I have experienced in following Jesus will mean nothing, because when we see Jesus face to face, everything will disappear and we will come to know why we did what we did. ஏன் இத்தனை நாட்களாக இயேசுவை பின்தொடர்ந்தோம் என்று முழுமையான அந்த புரிந்துணர்வு அந்த நாளிலே நமக்கு வரும். We who live in 2025 hearing Jesus' words must respond to Jesus, my friends. இன்றைக்கு 2025வது வருடத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கு பிரியமானவர்களே நாம் இயேசுவினுடைய வார்த்தைக்கு நம்ம மறுமொழி கொடுக்க வேண்டும். Will you live out your faith and share your faith with people? பிரியமானவர்களே, உன்னுடைய விசுவாசத்தை நீ வாழ்ந்து உன்னுடைய விசுவாசத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள நீ வாஞ்சையாக இருக்கிறாயா? Jesus had a sense of urgency about his message. இயேசு அவருக்குள்ளாக ஒரு அவசரம் இருந்தது. இந்த தேவனுடைய வார்த்தையானது, இந்த அக்கினியானது சீக்கிரமாக பற்றி எறிய வேண்டும், பூலோகத்திலே பற்றி எறிய வேண்டும் என்று தேவனுடைய வசனத்தை குறித்து அவர் பேசிக் கொண்டிருந்தாரே. அப்படிப்பட்ட ஒரு அவசரம் நமக்கும் உனக்கும் எனக்கும் இருக்கிறதா? The disciples after the resurrection of Jesus had this great sense of urgency as well. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு சீஷர்களுடைய வாழ்க்கையை நம்ம கவனித்து பார்ப்போம் என்றால் அவர்களுக்குள்ளாகவும் ஒரு விதமான ஒரு அவசரம் இருந்தது. இந்த தேவனுடைய வசனத்தை நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டும், இந்த தேவனுடைய வசனத்தை அநேகர் கேட்க வேண்டும் என்ற ஒரு அவசரம் இருந்தது. நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அவசரம் இருக்கிறதா? Is there an urgency to share the message to the people around us? நம்மை சுற்றி உள்ளவர்கள் மத்தியிலே பிரியமானவர்களே இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு அந்த அவ்விதமான ஒரு அவசரம் நமக்கு இருக்கிறதா? Or are you being afraid of being separated from your friends for your faith? அதாவது இந்த விசுவாசத்தினாலே என்னுடைய நண்பர்களிடத்திலிருந்து நான் பிரிக்கப்படுவேன் என்று அந்த பயத்தினாலே நீ உங்களுடைய விசுவாசத்தை மற்றவர்களிடத்திலிருந்து பகிர்ந்து கொள்ளாமலே இருக்கிறீர்களா? Or is that stopping you from standing for your faith? The mere speculation that you will be separated from your friends, or the fear of being separated from your friends, is that stopping you from standing and sharing your faith? God's word encourages us that is worth standing for our faith. நம்முடைய விசுவாசத்துக்காக நிற்பதற்கு தேவனுடைய வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துகிறது. Follow the example that's set by Jesus and his many followers. இயேசு நமக்கு வைத்திருந்த அந்த முன்மாதிரியும், இயேசு தன்னுடைய தேசனுடைய சீஷர்கள் வேதத்தை வாசிக்கிறோமே அவர்கள் நமக்கு வைத்து போன அந்த முன்மாதிரிகளையும் நம்ம யோசித்து பார்ப்போமே. It is worth standing for our faith, my friends, because we are awaiting something that's worth much more than our present trials and tribulation. நாம் அனுபவிப்பதை விட நாம் இன்னொரு காரியத்துக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் முழுமையாக இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்படும் பொழுது, வானமும் பூமியும் இணைக்கப்படும் பொழுது, அந்த நாளில் நடைபெற போகின்ற மகா பெரிய மகிமையுள்ள அந்த நிகழ்ச்சிக்காக நீங்களும் நானும் காத்திருக்கிறோம். ஆகையாலே தேவனுடைய வார்த்தைக்காக, விசுவாசத்துக்காக
முன்பாக நாம் நின்று கொண்டிருப்பது ஒரு லேசான ஒரு காரியமாக கருத நாம் யோசிக்க ஆரம்பிப்போமாக. இயேசு சிலுவையை சகித்தார். பிரியமானவர்களே, உனக்கும் எனக்கும் சகித்தார். ஏன் இந்த வார்த்தையானது பலருக்கு சொல்லும்படியாக. Why did Jesus endure the cross? So that you and I can experience abundant life and perfection when Jesus returns. Jesus saw the end from the beginning. இயேசு அந்த முடிவை ஆரம்பத்திலிருந்து பார்த்ததினாலே சிலுவையும் அவமானத்தையும் சகிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருந்தார். அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அந்த துன்பத்தையே அந்த அவமானத்தை சகிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? Jesus endured the cross for us, my friends. இயேசு சிலுவை நமக்காக சகித்தார். And it starts now itself. இன்றைக்கே நம்ம யோசிக்க ஆரம்பிப்போமே, இன்றைக்கே நாம் சிந்திக்க ஆரம்பிப்போமே. You and I are living for our faith, and so that our friends and family may one day experience the joy of abundant life and the restoration of our images. பிரியமானவர்களே, ஏன் நம்ம இந்த விசுவாசத்துக்காக நம்ம வாழ வேண்டும்? ஏன் இந்த விசுவாசத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும்? ஏனென்றால் நீங்களும் நானும் அனுபவிக்கின்ற அந்த பரிபூர்ண அந்த ஜீவனும் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய தேவனுடைய சாயல் நாளுக்கு நாள் மாறப்படும்படியாகவும் பூரணத்துக்காக பின்னோக்கி நடந்து கொண்டிருக்கின்ற அந்த அனுபவம் அவர்களும் அனுபவிக்க வேண்டும். அவர்களும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று தான் நீங்களும் நானும் பிரயாசப்படுகிறோம். Instead of being separated from them, my friends, they might join us in following Jesus. பிரியமானவர்களே, நம்மை விட்டு பிரிய வருவதற்கு பதிலாக அவர்களும் இந்த அனுபவத்துக்குள்ளாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு வாஞ்சித்தது போல, தேவனுடைய வசனம் இந்த உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்று வாஞ்சித்தது போல நீங்களும் நானும் அப்படிப்பட்ட வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோமா? இயேசு சிலுவையை சகித்து அவமானத்தை சகித்தாரே, இதுக்காக அநேகர் இந்த வசனத்தை, அநேகர் இந்த பரிபூர்ண ஜீவனையும், அநேகருடைய வாழ்க்கை முறை மாறுபடுவதற்காக அவர் சகித்தாரே. நீங்களும் நானும் அதை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? Will you live out your faith and share your faith? Do you understand the times that we are living in? நாம் வாழக்கூடிய இந்த நாட்களை நீ புரிந்திருக்கிறாயா? நீ புரிந்திருப்பாயானால் ஒரு அவசரத்தோடு தேவனுடைய வசனத்தை நீ பகிர்ந்து கொள்வாய். If you understand the times, then there would be a sense of urgency for you to share. Shall we pray? நாம் ஜெபம் செய்வோமே. கண்மலை மீட்புமாக இருக்கின்ற கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நமக்குள்ளாக ஒரு அவசரம் வரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை குறித்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அவசரம் வரும்படியாக ஜெபிக்கிறோம். நீ சிலுவையும் அவமானத்தையும் சகித்து ஆண்டவரே எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்தீரே, அதே போல மற்றவர்கள் மீது உள்ள அந்த அன்பின் நிமித்தம் அவமானத்தை துன்பத்தை சகித்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இறுதியிலே நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் மத்தியிலும் நாமும் ஒன்றாக பழைய ஏற்பாட்டு உள்ள விசுவாசிகளோடு இணைந்து உம்முடைய வருகைக்குள்ளாக நாம் அதை அனுபவித்து மாறப்பட வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே, வாஞ்சிக்கிறோம். Lord, as we share our faith, as live out our faith, may we and those whom we share our faith with, along with the Old Testament followers of God, be reunited in experiencing the arrival of the Son of God, where heaven and earth will be united as the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஸ்தாபிப்பிலே எல்லாரும் இணைக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அதிலே நாமும் நம்முடைய நண்பர்களும் உறவினர்களும் காணப்படும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. That in the establishment of your kingdom, may our friends, family and all that we share too, Lord, be found in those places. In Jesus' mighty name, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. Amen. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today or need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you.
பிரசங்கத்துக்கு பிறகு தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். பிரசங்கத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் எங்கள் சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையில் இல்லை என்றும் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ய நாங்கள் சபையாக முன் வருகிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.